நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் திரேஸ்புரம் கல், அதாவது மொட்டை கோபுரம் திரேஸ்புரம் கல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு இங்கே இதான் பக்கம், வீட்டிலேருந்து இது கொஞ்சம் பக்கம் பார்த்துக்குவாங்க. அதனால் இங்கே தான் அடிக்கடி மீன் பிடிக்க வரோம். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நாங்கள் இப்போ தூண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் பாருங்கள், பின்னால் நம்ம தூண்டி இருக்குது. அங்கே ஒரு 2 தம்பிமார் மீன் போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து இன்றைக்கி என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நண்பர்களே வணக்கம். இந்த பொடிஸ் குட்டி ஒன்று பிடிச்சிருக்கோம். இந்த குட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக மாட்டோம், உள்ள கடலில் தூக்கி போட்டு போயிடுவோம். இது நமக்கு தேவையில்லை. நான் தூண்டிலேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். உயிரோடு தான் இருக்குது மீன். இந்த பாருங்களேன், இந்த மீனோட வாயில் என்ன இருந்துச்சு பாருங்களேன். இந்த வாய்க்குள்ளே இந்த பொடி குட்டி சொத்திங்கோன்னு குட்டி மீன் பாருங்களேன், பொடியே குட்டி. இந்த குட்டியை தான் இது வாய்க்குள்ளே வச்சிருந்துச்சு. இதான் நம்ம தருமண்ணன் வந்திருக்காங்க. தருமண்ண அண்ணன், இது கூட பிறந்த அண்ணன். இவங்க பேர் வந்து சேகர். அவங்கள ஒரு ஆளை உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மணி அண்ணன் சொல்லி. அவரும் வந்திருக்காரு, அவரும் தூண்டி போட்டுட்ருக்காரு. தொடர்ந்து அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் காட்டுறோம். இந்தாங்க பாருங்கள், அடுத்து நம்ம ஒரு மீன் பிடிச்சிட்டோம். பண்டாரி ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், 1/2 கிலோ சைஸு. பாருங்கள், நல்லா பாருங்கள், 1/2 கிலோ சைஸ் பண்டாரி ஒன்று பிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள் மீனை பாருங்களேன். இது நம்ம கரை சைடு பிடிக்கல, கடல் சைடு தான் போட்டு பிடிச்சோம். கரை சைடு ஃபுல்லாக வலை நண்பா, 8க்கு வலை. அதுவும் கல்லை ஒட்டி ஒரு அடி கேப்பு கூட இல்லை, அந்த அளவுக்கு வலையை போட்டிருக்காங்க நண்பா. நம்ம இங்கே வந்தால் என்ன செய்கிறோம், அந்த கரையில் தான் நம்ம மீனை பிடிக்கும். இந்த மீனை கூட பிடிக்க விடாமல் இவங்க கரையில் வலையை போட்டிருந்தாங்க. இன்றைக்கி கடல் சைடு தான் போட்டோம். கடல் சைடு நல்லா தண்ணி தெளிவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கடல் சைடு போட்டதுக்கு இந்த ஒரு 1/2 கிலோ சைஸ் மீன் இப்போதைக்கு பிடிச்சிருக்கோம். ஒரு குட்டி ஒன்று பிடிச்சோம். அந்த குட்டி இதுக்கு உள்ளே போட்டுட்டோம், தண்ணிக்கிலே போட்டோம். தண்ணிக்கிலே போயிட்டு இப்போ அடுத்ததாக இந்த 1/2 கிலோ சைஸ் மீன் பிடிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஒரு வேட்டை இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம தூண்டியை போட்டுக்கிட்டே இருக்கோம். அடுத்து என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோவில் காட்டுறேன். ஓகே நண்பா, பார்த்துட்டே இருங்க.